ஆய்வுகளை செய்வதற்காக அடுத்த பக்கங்களை பார்ப்பதற்காக பார்த்திருக்கக்கூடிய பாகம் 1 14ஆம் பாகம் 14ஆம் அத்தியாயம், அதே போல பாகம் 2 14ஆம் அத்தியாயங்களை வாசித்த கனடிய தமிழ் வானொலியினுடைய கலைஞர் சக்தி சபாரண்டம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். தாய்மொழியாம் தமிழுக்கும் மாவீர செல்வங்களுக்கும் தேசத் தலைவனுக்கும் இங்கே குழுமியிருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் அன்பையும் நன்றியையும் தெரிவித்துக் கொண்டு, நீண்ட நேரமாக இங்கே இருக்கிறீர்கள். இந்த 2 போர்க்கால ஆவணங்கள் பற்றிய விரிவான விளக்கங்களை பலர் தந்திருக்கிறார்கள். எனக்கு 3 அத்தியாயங்கள் தரப்பட்டது. முதலாவது பாகத்திலும் 2வது பாகத்தில் 1 அத்தியாயமாக 3 அத்தியாயங்கள் தரப்பட்டது. 15 ஆண்டுகள் மொழிவாய்க்கால் கடந்து நிற்கிறோம். எப்படி இந்த 15 ஆண்டுகளின் பின்னர் ஒரு தேசத்தின் கட்டுமான சிதறிய பின்னர் இப்பொழுது எந்த இடத்தில் தேசமும் நிலமும் புலமும் நிற்கின்றது என்று நாங்கள் ஒவ்வொருவரும் எமக்குள் சிந்திக்க தொடங்கினால் எம் தேச விடியல் தூரத்தில் இல்லை. எல்லோரும் எல்லாவற்றையும் பேசுகிறோம், நிறையவே ஆவண தொகுப்புகளை வெளியிடுகிறோம். பலவேறு போராட்டங்கள், பலவேறு உலக நாடுகளில் நடைபெறுகின்ற பூகோள அரசியல் மாற்றங்கள் பற்றிய ஆய்வுரைகள், ஏன் எமக்கு இது சாத்தியப்படவில்லை என்ற போராட்டங்கள், கண்ணீர், இன்னும் துயரத்தில் இருக்கின்ற தமிழர் தேசத்தின் நிலைமைகள், எந்த மாற்றமும் இல்லை. தேச தலைவன் சொல்லி தந்ததை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். நான் பெரிது நீ பெரிது என்று வாழாமல் நாடு பெரிதென்று வாழுவோம். அந்த நாட்டிற்குள் நாம் அனைவரும் சிறியவர்களே. இங்கே நான் பெரிது நீ பெரிது அல்ல என்பதனை வசதிக்கேற்றவாறு எல்லோருமே மறந்துவிடும். இதில் நான் என்னையும் இணைத்தவாறு தான் பேசிக் கொள்கிறேன். ஆகவே தமிழர் தேசத்தின் அந்த தலைமை என்பது எவ்வாறு எங்களை வளர்த்தெடுத்தது என்பதனை நாங்கள் எல்லோரும் நினைவில் கொள்ள வேண்டும். நேரடியாக வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள், அந்த நெறிமுறைகளின் ஊடாக புலத்தில் இருந்து வளர்த்தெடுக்கப்பட்டவர்கள் என்று பலவேறாக நாங்கள் அந்த ஒரு தேச தலைவரின் சுட்டும் விரலில் நாங்கள் அசைந்து கொண்டிருந்தோம். உதாரணத்திற்கு ஒன்றை மட்டும் சொல்லுகின்றேன். 1987ஆம் ஆண்டு 86இல் நான் 12வது GCE OL என்று சொல்வார்கள், அட்வான்ஸ் லெவல் படித்து முடித்து விட்டு பல்கலைக்கழக அனுமதிக்காக காத்திருந்த வேளையில் யுத்தம் தொடங்குகிறது. இந்திய ராணுவம் உள்ளே வரப்படுகிறது. அந்த இந்திய ராணுவத்தின் பொழுது நிறையவே போராளிகள், அதாவது போர்க்கலையில் வல்லுநர்களாக ஆக்கப்பட்ட போராளிகளுக்கு போர் என்பது அங்கே இருக்கவில்லை. 86, 87ஆம் ஆண்டு பலருக்கு இங்கே இருப்பவர்களுக்கு தெரியும். பெண் போராளிகள் கூட அங்கே மிகவும் பாதிக்கப்பட்ட பெண் போராளிகள், நான் நினைக்கிறேன் 50க்கும் குறைவாக 2 படிநிலைகளில் இந்திய ராணுவ பயிற்சிகளை இந்தியாவில் பயிற்சி எடுக்கப்பட்ட பெண் போராளிகளால் அந்த போராட்டத்தில் இருந்திருந்தார்கள். பெண் போராளிகளின் அங்கத்துவம் கூட அப்பொழுது இருக்கவில்லை. அந்த வேளையில் தமிழீழ தேசிய தலைமை என்பது அங்கே பாடசாலைகளில் படித்துக் கொண்டிருந்த பல்கலைக்கழக அனுமதி பெற்ற மாணவர்களில் மிக திறமையானவர்கள் எல்லோரையும் ஒரு தூர நோக்கோடு அந்த நேரம், அதாவது 87ஆம் ஆண்டு காலப்பகுதிகள் என்றால் ஏறத்தாழ 40 ஆண்டுகளை வந்து நிற்க போகிறோம். இன்னும் சில ஆண்டுகளில் அந்த மக்களை, அந்த மாணவர்களை, அந்த போராளிகளை ஒரு தூர நோக்கோடு அனைத்து தேசங்களுக்கும் மிக திறமையான, அதாவது துறை சார்ந்த வல்லுநர்களாக உருவாக்க வேண்டும் என்பது தலையாய கடமையாக செயல்பட்டது. ஆகவே இவ்வாறான ஒரு தலைமையின் கீழ் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 15 ஆண்டுகள் முள்ளிவாய்க்காலின் துயரத்தின் முடிவிலும் வந்து இன்றும் ஆரம்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்றால் அதில் நாங்கள் எங்கோ தவறளிக்கின்றோம் என்பதை மட்டும் முதலில் கண்டுகொள்ள வேண்டும். இப்பொழுது ஒரு சில விடயத்தை சொல்லலாம். அதாவது எங்களுடைய பரப்புரைகள் எவ்வாறு நடைபெறுகின்றன என்பதற்கு அண்மையில் பாலஸ்தீனத்தில் நடைபெறுகின்ற ஒரு விடயத்தை சொல்லிவிட்டு நான் இந்த புத்தக ஆய்வுக்குள் உடனடியாக வருகின்றேன். அதாவது ஜூன் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அல் ஜசீரா சொல்கிறது, லைக் ஸ்ரீலங்கா once did, Israel has turned safe zone into killing fields. அதாவது 15 வருடங்களுக்கு முன்பு ஸ்ரீலங்கா அரசு பாதுகாப்பு
பாதுகாப்பு வலயம் என்று அறிவித்துவிட்டு அங்கு இனப்படுகொலை செய்ததாம். தற்பொழுது இஸ்ரேலும் அதைத்தான் செய்கிறதாம். காலங்கடந்த உண்மையை இப்பொழுது ஒத்துக்கொள்கிறது. ஆகவே இந்த காலங்கடந்த உண்மைக்கு நாங்களும் பொறுப்பாளர்களாக இருக்க வேண்டும். இப்பொழுது நிலவனுடைய இந்த நிகழ்வுக்கு வருகின்றேன். நிலவனால் தரப்பட்ட இந்த விடயத்தில் 2009 பின்னரான இனவழிப்பின் சுவடுகளில் சித்திரவதைகள் எவ்வாறு நடைபெற்றன, பாகம் 1 12வது அத்தியாயத்தில் 2009 பின்னரான நிகழ்வுகள், ஆனால் 2009 முன்னரான காலங்களில் எவ்வாறு நடைபெற்றன என்பதற்கு வெளிக்கட்டையில் இருந்து அதற்கு முன்னராக நடைபெற்ற நிறைய படுகொலைகளை நாங்கள் ஆவணப்படுத்தலாம். ஆனால் இன்று நடைபெறுகின்ற இந்த விடயங்களை தொடர்ச்சியாக ஒரு தொகுப்பாக நிலவன் இங்கே தருகின்றார். பலர் சொன்னார்கள். இன்று நீங்கள் போய் பார்த்தீர்கள் என்றால் இணையதளத்தில் இணையவழி ஊடகங்களின் ஊடாக எந்த ஒரு தமிழ் என்று நீங்கள் யூடியூப்பிலோ அல்லது பேஸ்புக்கிலோ அல்லது எந்த ஒரு இடத்திலே நீங்கள் சென்று சேர்ந்தாலும் அது ஏதோ தமிழர்களோடு சம்பந்தப்பட்டது, இலங்கையில் நடைபெற்ற பயங்கரவாதத்தோடு சம்பந்தப்பட்டது என்று அழித்தொழிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது இன்று இவ்வாறு ஆவணப்படுத்தப்பட வேண்டியது மிக முக்கியமானது. அதில் அனைத்துமே மிகவும் நேர்மை, அதாவது தொகுப்பாக நேரம், காலம், இடம், ஒளிப்படங்கள் என்பதோடு வரப்பட்டிருக்கிறது. மற்றும் பேரினவாதத்தின் உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வருகின்ற நிகழ்வாக புனர்வாழ்வு, போராளிகளை சமூகத்தோடு இணைத்தல், போரின் உச்சக்கட்ட துயர நிலை, போராளிகள் எவ்வாறு பிரித்தெடுக்கப்பட்டார்கள், இந்த விடயங்களை எல்லாரும் எங்களை மீண்டும் 2009 சென்று தரிசிக்க வைக்கிறது. ஆகவே இந்த விடயத்தை அனைத்தையுமே நான் வாசித்தேன். 2009 வழிகளை அந்த இடத்திலே நாங்கள் உணர்த்தோம். ஆனால் இந்த வழிகளை தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளினூடாக நாங்கள் எவ்வாறு எடுத்து செல்ல போகின்றோம் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக பாகம் 1 அத்தியாயம் 14 போராளிகளுக்கு விச ஊசி ஏற்றப்பட்டதா ஆராயப்பட வேண்டிய விடயம். நேரடியாக விச ஊசி ஏற்றப்பட்டது என்று யாரும் சொல்லவில்லை. ஆனால் விச ஊசி ஏற்றப்பட்டதால் அல்லது ரசாயனம் கலந்து அவர்களுக்கு உணவுகள் கொடுக்கப்பட்டதா அல்லது வேறு விதத்தில் அவர்களுக்கு ரசாயன கலவைகள் ஏற்றப்பட்டதா என்பதற்கு நிறைய சாட்சியங்கள் இருக்கின்றன. 2009 பின்னர் இடம்பெற்ற நிறைய போராளிகளோடு பேசியிருக்கிறேன், நேரடியாக சந்தித்திருக்கிறேன். ஏதோ ஒரு வகையில் புற்றுநோயில் இருந்து ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நோய் தாக்கத்தோடு ஏதோ ஒரு உடல் உள்ள தாக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். இவை பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும், முழுமையாக பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும். அதற்கான அனைத்து விடயத்திற்கும் புலம்பெயர்ந்த தேசத்தில் இருந்து ஒருங்கமைப்பு செய்யப்பட வேண்டும். இன்று கூடி கொக்கு தொடுவாயில் நடைபெறுகின்ற இனப்படுகொலையின் சாட்சியங்களாக வெளிவந்து கொண்டிருக்கின்ற இந்த எலும்புக்கூடுகளினுடைய பகுப்பாய்வு என்பது இலங்கை அரசு நிதி பற்றாக்குறையினால் ஒத்திவைக்கப்பட்டு தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அமெரிக்காவை சேர்ந்தவர்கள் சென்றிருக்கிறார்கள், அனைவரும் சென்று போய் பார்க்கிறார்கள். ஆனால் அதிலிருந்து உண்மை நிலை எவ்வாறு வெளிவரும் என்பதனை நாங்கள் எங்களுடைய தொடர்ச்சியான முயற்சியினூடாகத்தான் செய்து வர வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு, அடுத்ததாக சாட்சியங்களை திரட்டுதல், அதற்கு ஒரு உதாரணமாகவே நிலவனுடைய இந்த புத்தகம் அமைந்திருக்கிறது. சிதறிப்பு கிடக்கின்ற இனப்படுகொலையின் சாட்சியங்களை எவ்வாறு திரட்ட வேண்டும் என்று முழுமையாக அந்த இனப்படுகொலையின் சாட்சியங்களை அவர் இங்கே தொகுத்து தந்திருக்கின்றார். ஒன்றை மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். 2-3 தடவைகள் முள்ளிவாய்க்கால் சென்று வந்தேன் 2009 பின்னரான காலங்களில். இன்னமும் அங்கே முள்ளிவாய்க்காலில் அந்த சுவடுகள் அப்படியே இருக்கின்றன பல இடங்களில். இன்று ஐக்கிய நாடுகள் சபையினால் பல இடங்கள் மிகவும் புனிதமாக பாதுகாக்கப்படுகின்றன. ஆகவே இந்த முள்ளிவாய்க்காலுக்குரிய அந்த நடைபெற்றிருக்கின்ற சில சுவடுகளையாவது இன்றும் அந்த மக்கள் அதற்குள் சென்று கால் வைத்து நடக்க முடியாத அளவுக்கு அங்கே அவர்கள் குடித்த தேநீர் கோப்பைகளிலிருந்து விட்டு சென்ற காலணிகளில் இருந்து அனைத்து கிடக்கின்றன. ஆகவே இவற்றை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகளை ஏதோ ஒரு வகையில் செய்ய வேண்டும். அங்கே இருக்கின்றவர்கள் வாக்கரசியலில் மட்டும் இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்றவர்கள் நாங்கள் இதனை எவ்வாறு முழுமையாக எடுத்துக்கொண்டு வர முடியும் என்பதில் நாங்கள் முழுமையான கவனத்தை எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, கடைசியாக ஒன்று சொல்கின்றோம். இன்று பாலஸ்தீனத்திற்கான அங்கீகாரம் எவ்வாறு சில நாடுகளால் சாத்தியமாக்கப்படுகின்றது என்பதனை நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அந்த மக்கள் அந்த நிலத்தோடு நிற்கிறார்கள். அவர்களின் விடாப்பிடிக்கும் ஓர்மத்திற்கும் இன்றைய
உலக அரச பயங்கரவாதங்கள் அடிபணிய தொடங்கி இருக்கிறது. இதைத்தான் மே 18 வரை போராடி நந்திக்கடலில் நின்று விடுதலை புலிகள் முரசறைந்தார்கள். அடுத்த தலைமுறையிடம் அடிபடியாத தேச உரிமையை கையளித்தார்கள். ஆகவே முள்ளிவாய்க்கால் முடிவல்ல, அதனை நெஞ்சில் நிறுத்தி அந்த முள்ளிவாய்க்காலின் சம தரப்பிலிருந்து நாங்கள் தொடர்ச்சியாக எங்களுடைய தேச விடுதலைக்காக நாங்கள் தொடர்ந்தும் பாடுபடுவோம் என்று நிலவனின் இந்த புத்தக குறிப்பின் ஊடாக கூட நான் கூறிக்கொண்டு நாங்கள் மீண்டும் தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. நன்றி சக்தி சிவானந்தம்.